ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிஷாந்தீஸ் கிச்சன். நிஷாந்தீஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை பொடி எப்படி ஒரு ஈஸியான மெத்தடில் செய்கிறதுன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இட்லி வந்து ஊற்றி வச்சுப்போம். இட்லி மாவு எப்படி செய்கிறதுன்றத வீடியோஸ் என்னுடைய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துங்க. இப்போ வந்து இந்த இட்லி தட்டில் வந்து இட்லி ஊற்றி இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்றத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். பிளேட்ஸை வைக்கும்போது 2 இட்லிக்கு நடுவில் ஒரு இட்லி வர மாதிரி அலைன் பண்ணி வச்சோம்னா அந்த இட்லி வந்து எந்த விதமான அந்த தண்ணியெல்லாம் சொட்டாமல் அப்படி நீட்டாக வெந்து வரும். இப்போ இட்லி நம்ம வேக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொடுத்துருக்குற பொருள் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். என்னென்ன பொருள் வந்து கருவேப்பிலை இட்லி பொடிக்கு வேணும்னு அதெல்லாம் பார்த்துக்குங்க. இதில் வந்து நான் வந்து கருப்பு உளுந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணது உடச்சி கருப்பு உளுந்து முக்கால்வாசி எடுத்துகிட்டு கால்வாசி வந்து வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறேன். அப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துருக்குறேன். அளவு மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளேல என்ன கொடுத்துருக்கணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் வேணும்னா ஒரு 2 மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கனோ அதை அப்படியே போட்டு இப்போ நம்ம செய்ய போகிறோம். கருவேப்பிலை மட்டும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயில் இல்லாத இடத்துல நிழலில் உலர்த்தி ஒரு கப்பு தனியாக வச்சுக்கோங்க. அது மாதிரி வந்து தேவையான அளவுக்கு வந்து பெருங்காயம், அது கட்டி பெருங்காயமாக எடுத்துங்க. இதில் வந்து அடிஷ்னலாக வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா ரைஸ் சேர்க்க போகிறோம். ரைஸ் சேர்த்தோம்னா நமக்கு வந்து எண்ணெய் ஊற்றி சாப்பிட வேண்டியதில்லை. சப்போஸ் வந்து ரைஸ் தேவையில்லைன்னா அது நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். 1 பை 1 நம்ம வந்து இந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து தவாவை ஹீட் பண்ணிவிட்டு வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உளுந்துலேருந்து ஆரம்பிப்போம். இதுக்கு இடையில வந்து ஊற்றி வச்சுருந்த இட்லி வந்து வெந்துருச்சு, அதை எடுத்துடலாம். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நார்மலாக நான் வந்து இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நிறைய கொடுக்கல காரம். ஏன்னா வந்து எல்லோரும் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிட்ணுன்றதுக்காக. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு காரம்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் கருவேப்பிலை பொடியில் ரொம்ப காரம் ஆட் பண்ண மாட்டோம். இட்லி பாருங்கள், துணியில் ஒட்டாமல் நல்லா வருது. நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ 1 பை 1 எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணி வறுக்க போகிறோம். ஸ்டவ்வை மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வேணாம். பூண்டும் போட்டுக்குங்க. பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயத்தை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். பட் வந்து எண்ணெய் இதில் வந்து சேர்க்க வேணான்றதுக்காக, பொடியில் எண்ணெய் சேர்த்தா அது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுன்றதுக்காக நான் எண்ணெயில் வறுக்கல. எல்லாத்தையுமே வந்து ட்ரை கடாய் ஹீட்டட் கடாயில் தான் நான் வந்து வறுத்துக்கிட்டுருக்கிறேன். ஃபைனலாக தான் நம்ம வந்து இந்த அரிசியை வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா அரிசி வந்து சட்டுன்னு வந்து பொரிஞ்சிரும். இப்போ வந்து நம்ம அந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டவ்வை வந்து அந்த சூடு போதும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுலேயும் வந்து அந்த இலை வந்து நல்லா அந்த கருவேப்பிலை இலை வந்து நல்லா பொரிஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து இன்னொரு பிளேட்லேயோ கண்டெய்னர்லேயோ மாற்றி நம்ம வந்து கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சர் கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுடைய கருவேப்பிலை இட்லி பொடி தயார். இதில் ரைஸ் மட்டும் உங்களுடைய ஆப்ஷன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இட்லி பொடியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அந்த பவுடரை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தால் போதும். வாசனை நல்லா வரும். கருவேப்பிலை இட்லி பொடியில் கலரை தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, லைட்டாக ஒரு க்ரீன் ஷேட் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ கொஞ்சோண்டு இட்லியை தொட்டு கொஞ்சம் எண்ணெய் நான் ஊற்றிட்டேன். நார்மலாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video. Bye bye.